வணக்கம் நண்பர்களே. மறைந்த முதல்வர் கருணாநிதி அவர்கள் அவருடைய குடும்ப சச்சரவு, தினகரன் பத்திரிகை அலுவலகம் எரிப்பு வழக்கு என்று பல்வேறு சர்ச்சைகள் நிலவி குடும்பத்தினரிடையே பெரும் எதிர் துருவங்களாக செயல்பட வேண்டிய ஒரு தருணங்கள் வந்தது. அப்போது இவரை அழைத்து, குடும்பத்தின் மூத்தவர் என்பதால் இவரை எல்லோரையும் அழைத்து ஒரு சமாதான கூட்டம் நடத்தினார். அதன் இறுதியில் அவர் சொன்னது, கண்கள் பணித்தது, இதயம் இனித்தது. என்ன, பார்த்தவுடன் கண் கலங்கினோம், இருதயத்தில் இனிமையான எண்ணங்கள் உருவானது. இதுதான் அதன் அர்த்தமாக நான் நினைக்கிறேன். சமாதானமாகிட்டோம். அந்த எரிந்து போனவர்கள், காயமடைந்தவர்கள், அவர்களெல்லாம் என்ன ஆனார்கள் என்பதை குறித்து திமுக கருணாநிதி எதுவும் சொல்லவில்லை. திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் சரி, அது அவருடைய போக்கு, அரசியல் போக்கு. இப்போது மீண்டும் கண்கள் பணித்திருக்கிறது, இதயம் இனித்திருக்கிறது. எதற்காக? மதுரை அண்ணன் அழகிரி அவர்கள், அவர்களுடைய வாரிசுகள், இது பொதுவெளியில் இருக்க ஒரு செய்தி தான் கூறுகிறேன், அமெரிக்காவில் இருப்பதாகவும், அவருடைய மகள் என்று நினைக்கிறேன், முதல்வர் ஸ்டாலின் அமெரிக்காவுக்கு சென்ற பொழுது அவருக்கு தேவையான உதவிகளை, மருத்துவ உதவி, அவருக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அதனால் அவர் எப்போதுமே அவர்கள் மீது ஏற்கனவே பாசத்தில் இருப்பவர் இப்போது மீண்டும் உங்களுக்கு ஏதாவது நான் செய்ய வேண்டுமே என்ற எண்ணத்தில் இருக்கிறார். அதனால் இதை குறித்து ஏற்கனவே என்னுடைய சேனலில் செய்தி போட்டிருக்கேன். அதனால் என்ன பண்ணுறாரு, மீண்டும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பதவியோ, தெற்கு பகுதியை நோக்கி ஒரு பதவியோ கொடுக்கலாம் என்று இருக்கிறார். அவ்வாறு அது நடைபெற்றால் நிச்சயமாக அது மீண்டும் ஒரு பவர் சென்டர் என்று சொல்லப்படுகிற ஒரு அதிகார மையமாக மாறும். அழகிரியின் ஆதரவாளர்கள், குறிப்பாக அழகிரியின் ஆதரவாளர்கள் மீண்டும் திமுகவில் உற்சாகமாக இணைந்து வேலை செய்வார்கள். அவர்களுடைய பணி மிக அருமையாக தொடரும். இதை கணக்கில் வைத்து 2024 சட்டசபை தேர்தலையும் மனதில் வைத்து கொண்டுதான் இந்த இருதயம் இனித்திருக்கிறதோ என்று எண்ண தோன்றுகிறது. தேர்தல் கணக்குகளுக்காக மட்டுமே அவர் தனது சகோதரரின் குடும்பத்தை அதிகார மையமாக மதுரையில் வைக்கிறார் என்று சொல்லிவிட முடியாது. அவருக்கு வேறும் சில நிர்பந்தங்கள் இருக்கிறது. கூட்டணி கணக்குகள் மாறினால் அழகிரியின் ஆதரவாளர்கள் சப்போர்ட் மட்டுமே அவரை வெற்றி பெற செய்ய முடியும் 2024 சட்டசபை தேர்தலில். இதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டுதான் பல்வேறு கணக்கீடுகளுடன் யாரை வைத்து இதை மூவ் செய்வது. ஏனென்றால் தனக்கு அடுத்தாற்போல் இருக்கிற, முதல்வருக்கு அடுத்தாற்போல் இருக்கிற 2ஆம் நிலை தலைவர்கள் மிக பெரும் அதிருப்தியில் இருக்கிறார்கள். சமான தூது விட்ட பிறகு இவர்கள் வேறு ஏதும் குழப்பத்தை உண்டு செய்து விடுவார்களோ என்ற ஒரு அச்சமும் நிலவுகிறது. இன்னும் ஒரு அபாயம், அதுதான் மிக முக்கியமானது, என்னவென்றால் இந்த சகோதரர்கள் இருவரும் இணைந்து விட்டால், இதுவரை அவரை பற்றி இவரிடமும், இவரை பற்றி அவரிடமும் சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் பாடு என்னாகும்? மீண்டும் தர்மசங்கடத்துக்குள்ளாகும், அல்லது கட்சியிலிருந்து கூட வெளியேற்றி விடுவார்கள். இத்தனை காலம் சகோதரர்களுக்கு இடையே பகையாக மீண்டும் இணைந்து விட முடியாத அளவிற்கு பெரும் நெருப்பை மூட்டி அதில் குளிர் காய்ந்தவர்கள் இப்போது அச்சத்தில் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மிக தெளிவாக படுகிறது, என்னவென்றால் அண்ணன் அழகிரியின் ஆதரவாளர்கள் 101% அவர் மீது மட்டுமே பற்றாக இருக்கிறார்கள். இந்த ஸ்டாலின் ஆதரவாளர்கள் தான் இங்கொன்றும் அங்கொன்றுமாக பேசி சற்று வித்தியாசமான ஒரு சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த வித்தியாசமான சூழலில் தான் அவர்களுடைய வாழ்க்கையும் இருக்கிறது. இப்போது அவர்களுடைய அரசியல் வாழ்வு கேள்விக்குறியாகும். மீண்டும் அவர்கள் வேறு யாரிடத்தில் போய் என்ன பேசுவது என்று தெரியாமல் முழிப்பார்கள். அதனால் இதில் தடையாக இருப்பது, அண்ணனும் தம்பியும் இணைவதற்கு தடையாக இருப்பது திமுகவினுடைய 2ஆம் நிலை தலைவர்கள் தான் என்பது உறுதிப்படுத்தப்படாது. இப்போது அது ஒரு செய்திகள் பொதுவெளியில் கிடைக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் வட மாவட்டங்களில், குறிப்பாக சென்னையில் அழகிரியின் ஆதரவு அதிகரிப்பது, அவருக்கான பேரவைகள் உருவாக்கப்படுவது, அழகிரி அண்ணனின் மகன் தயாநிதி பேரில் பல பேரவைகள் உருவாகி இருப்பது, இன்னும் சொல்லப்போனால் கிழக்கு மாவட்டங்களில் அமைச்சர் பன்னீர்செல்வத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கிழக்கு மாவட்டங்களில் மிகப்பெரிய செல்வாக்கு நடந்து கரையேறி வருகிறது. இதையெல்லாம் பார்க்கும்பொழுது அண்ணன் அழகிரிக்கு
ஆக ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் பரவலாக அண்ணன் அழகிரியினுடைய ஒரு செல்வாக்கு உயர்ந்து வருவது இந்த இருதயம் இனிக்கிறது என்ற ஒரு சொல்லுக்கு ஒரு காரணமாக அமைகிறது. இன்னும் சொல்லப்போனால் அறிவாலயத்தில் கூட என்ன நடக்கிறது என்பது அழகிரிக்கு மிக நெருக்கமானவர்கள் தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஸ்டாலின் எல்லா மூவுகளும் அவருக்கு தெரியும். ஆனால் அது சகோதர பாசத்தில் தான் அவர் அந்த கண்காணிப்பை மேற்கொண்டு இருக்கிறார். இந்த கட்சி எப்போது வேண்டுமானாலும் உடையும் தருணம் உருவாகும். அப்பொழுது நாம் மட்டுமே இதில் நின்று காப்பாற்ற முடியும் என்று அண்ணன் அழகிரிக்கு நன்றாக தெரியும். காரணம், அண்ணன் அழகிரியினுடைய விசுவாசிகள், ஆதரவாளர்கள் எப்பொழுதும் நிபந்தனையற்ற ஆதரவு தருவதற்கு, கட்சியை காப்பதற்கு உறுதியாக இருப்பார்கள். இதுதான் அவர் அழகிரி அண்ணனின் மிகப்பெரிய ஒரு யோசனையாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் துரைமுருகன் ஒருவேளை ஏக்நாத் ஷிண்டேவாக மாறினால் அதை தாக்குப்பிடிப்பதற்கு அண்ணன் அழகிரியின் ஆதரவாளர்களும் அண்ணன் அழகிரியினுடைய செல்வாக்குமிக்க அமைச்சர்கள், அவருடைய செல்வாக்குமிக்க தொண்டர்கள் மட்டுமே திமுகவிற்கு ஈடுகட்டுவார்கள் என்ற ஒரு எண்ணமும் இருக்கிறது. காரணம், துரைமுருகன் ஏன் அவ்வாறு ஏக்நாத் ஷிண்டேவாக மாற வேண்டும்? ஏனென்றால் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அழுத்தம் அவ்வாறு. அவர் அவ்வளவு எளிதாக இதிலிருந்து வெளியேறி கரையேற முடியும் என்ற நம்பிக்கை துரைமுருகன் இழந்து விட்டார். அவர் தன்னுடைய மகனின் எதிர்காலத்திற்காக கலங்குகிறார். துரைமுருகனை ஒருவேளை இவ்வாறு சோதனைகளுக்கெல்லாம் உட்படுத்தி இருந்தாலும் அவர் இதிலிருந்து மீண்டும் இருப்பார். ஆனால் அவர்கள் இன்று இந்த சமயத்தில் அவர்கள் நெருக்கடி கொடுத்திருப்பது மகனுக்கு, கதிரானந்திற்கு. ஆக ஒரு நாள் மகன் கதிரானந்த் சிறையில் இருந்தாலும் அவர் உயிர் போகும் வழியை துரைமுருகன் அனுபவிப்பார் என்பதால் அவர் இதில் சில சமரசங்களுக்கு இடம் கொடுக்க சொல்லி முயல்வார். ஆனால் ஒரு நாளும் அதை ஸ்டாலினிடம் சென்று அவர் கேட்க மாட்டார். ஏனென்றால் அது நிறைவேறாது என்று அவருக்கும் தெரியும். ஸ்டாலினிடம் கோரிக்கைகள் வைத்தால் அவர் இவருடைய கோரிக்கைகள் எல்லாம் பரிசீலித்து உடனடியாக நிறைவேற்றி கொடுப்பவர் அல்ல. காரணம், உதயநிதியை ஏற்றுக்கொள்ளாதவர் தான் துரைமுருகன். அதனால் துரைமுருகனுடைய கோரிக்கைகளை இப்போது ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஏதுவான சில விதிமுறைகளை திமுகவில் செய்து கொடுப்பார்களா என்பது மிகுந்த கேள்விக்குரியது என்பதால் இப்போதைக்கு கண்கள் பணித்தது, இதயம் இனித்தது என்ற அந்த வார்த்தை மிக பொருத்தமாக அண்ணன் அழகிரி அவர்களிடம் ஸ்டாலின் அவர்கள் எதிர்பார்த்து நிற்பது இதுதான். தொடர்ந்து 2026 தேர்தலின் பணிக்காலமும் நெருங்குவதால் அந்த பணியையும் செய்வதற்கு அண்ணன் அழகிரி போன்ற ஒரு ஆளுமைகள் தேவை என்பதையும் ஸ்டாலின் இப்போது உணர்ந்திருக்கிறார். வழக்குகளின் நெருக்கடிகளில் இந்த அமைச்சர்கள் ஒருவேளை பின்வாங்கினாலும் அல்லது வேலை செய்யாமல் முடக்கப்பட்டாலும், பணங்கள் வராமல் போனாலும் அண்ணன் காத்து நிற்பார் என்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை ஸ்டாலினிடம் இருக்கிறது. நடக்குமா? என்ன நடக்கிறது? தொடர்ந்து பார்ப்போம். சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும். அடுத்தடுத்த வீடியோக்களில் நாம் சந்திப்போம். நன்றி.